கேஸ் பார் எப்படி இழுத்து நட்டி அவங்க லாங் தான் ஆடுவார். அங்கேருந்து ரன்னிங்லேயே விட்டான். அங்கேருந்து ரன்னிங்லேயே விட்டான். எகிரி அவன் மேலே கட்டி பிடிச்சன்றத ஜம்ப் பண்ணுறது அப்படி தான் பண்ணுவாங்களா? யாரு அவன் ரைட்டுக்கு தள்ளிட்டு போயிருந்தா கூட போகல. காலை எடுக்கலாம் அடி சொல்லி அடி நாலாம் நம்பர் நோட் பண்ணிட்டே ஏன் விளாடுவானு அருமையான ஒரு ரைடு ஆடி ஐந்து வளரப்பட்ட 5 புள்ளிகளும் கிளானோர் 2 புள்ளிகளும். ஒன்லி ரைட் பாயிண்ட் கிளானோர் மேலே போகலாம் போனஸ் ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க வளரப்பட்டு. ஒன் கிளானோர் சூப்பர் டாக்கிள் ஆன் அப்படின்னா தமிழில் போட்டுமா? தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. ஒன்றுமே நடக்கிறாங்க படிக்கும் போதெல்லாம் ஒன்றுமே அவர் எதிரி வந்துடுறாரு. ஆன் சைடே எதிரி வந்து இந்த லாஸ்ட் நிற்கிறாங்க. விளையாடுறதே கபடி. வளரப்பட்டு 2 புள்ளிகள் லீடிங் இருக்கிறாங்க. கபடி கபடி அப்படின்ற வார்த்தை சொல்றேன், சொல்றாரு யாரோ ஒருத்தர். ஆனா நான் சொல்லிடுறேன், சூப்பர் டேக்கிள். அவர் அவுட் பண்ண வாசல் போடுறாங்க. அவர் விட்டுட்டாலும் தர மாட்டோம், புதுசாக மட்டும் நடக்குது. கிளானோ அடி கிளாசியா தனதனிக்காக புள்ளியில் பெற்று செய்வாரா? சூப்பர் டேக்கிள் கட்டினி குட்டிக்குவர்களா ஒரு புள்ளி தட்டிச் செல்வாரா? அருமையாக விளையாடுகிறார் கபடி சிங்கம். சிங்கம் ஆகுது. 7 சிங்கத்தை ஒரே சிங்கம். ஒரு பேர் சிங்கம் பா. செய்திருப்பாரு நேரம். சூப்பர் டேக்கிள்.
எப்படி 3 பேர் போகணும். நேரமாக புள்ளி எதுவும் பெறாமலே இரு அணி வீரர்களும் டெபாசிட்டுகிறாங்க அப்படின்னு என்ன கேட்குறீங்களா? கஷ்டிக்கிறாங்க. அடுத்த ரைடாக ராமலிங்கம் ஆகிறார். இவரை எதிர்த்தால் புள்ளியை லீடிங் செய்யலாம், எதிர்த்தால் சாப்பிட்டு கொடுக்கலாம். எடுப்பார்களா பிடிப்பார்களா? அருமையாக விளையாடுகிறார் இளம் வீரர். மறுதினப்பட்டு அணியின் சிங்கம் 7 சிங்கத்தை ஒரே உருவில் வச்சிருக்கிற ரைடர் எத்தனை பாயிண்ட் எடுப்பாரு? அருமையாக ஒரு டச் செய்தார். காலையில் டச் பண்ணாரு. ரிப்ளே இல்லை, இல்லைன்னா அந்த ரிப்ளே போட்டு காமிக்கலாம். 1 பாயிண்ட். வலதுலம்பட்டு 6 3 50 அதில் அந்த பாதி சொல்லிட்டு போய் பாயிண்ட் போடணும். 3 தட்டினால் 6 அருமையாக ரைட் தான் சொல்லி எதுவும் தேவையில்லை. மேலே 1 சைடே ஆட்டினாலும் மாட்டிக்கிறோம். 2 பேர் தான் சூப்பர் தான். குட்டிக்கு வரா கொடுத்தா 2 பாயிண்ட் கொடுத்தா எவ்வளோ? 5000. ஐயோ அருமையான 2+. விஜயகாந்த் ரெடி. ஒரு 6 பாயிண்ட் இவர் தான் இருக்காரு. சத்யராஜ் போற வேற ஸ்பீடு. அடுத்த ரைடாக நம்பர் 4 துணி எதுவும் தெரியல. கொஞ்சம் பதட்டமா இருக்கணும். அருமையாக வளரப்பட்ட லீடிங் நல்லா அடிக்கிறான். கிளானூர் அணி மேல கிளானூர் 3 புள்ளிகளும் வளரப்பட்டு 10 புள்ளிகளும் பெற்றுள்ளார். சூடேறிச்சா சொல்றப்ப கேக்குது. வீடியோ கால் வேறு பண்ணிட்டு இருக்கிறேன். எவன்டா முடிக்கிட்டு வைடா. ஒன் சைடு போது முன்னே ஒரு சொல்ல நம்ம ஒரு முருகா அதுக்கு அவனே ஆடணும். ஆடிடுவான் அசோக் ஆடுறான். சத்யராஜ் இவங்களால டச் இல்லறாங்க. எவ்வளோ நாள் கழிச்சு வந்து ஆடுறாங்க. படமாக கிடையாது. இதை வச்சுட்டு நல்லா போட்டுறாங்க. பார்த்து பண்ணாலும் அடிச்சுட்டு கொட்டாய். நான்கு புள்ளிகளும் ஒருவரும் பட்டு 12 புள்ளிகளும் பெற்று விளையாடி கொண்டிருக்கிறது.
போனஸ் கடைசி 4 யாருப்பா பாயிண்ட் 1 பாயிண்ட் வடவரம் பட்டா வடவரம் பட்டு 13 வடவரம் பட்டு 13 அதான் லைன் கிராஸ் இல்லை அவுட் இல்லை ஒரு ஒரிஜினல் பிளேயர் வரப்ப என்ன தெரியுமா டோன்ட் ஆர்கியூமெண்ட் நான் போட்டுங்க நான் டோன்ட் பாத்துறேன் டபுள் சாடி போனா 4 போய் தட்டிட்டு போறான் இவங்க பாக்க ஆட்டத்தின் 23 கடைசி 10-13 அசோக் அந்த மேலே 10-13 டோன்ட் பிரஷர் போட்டீங்கன்னா பாயிண்ட் போனஸ் போட்டாங்க அந்த பையன் பிரஷர் இல்லாம கூலா ஆடணும் ஆடா இந்த ஆள் எங்கேயா குறுக்க போய் நினைக்கிறாங்க சூப்பர் டேக்கிள் ஆன் சிங்கம் 7 சிங்கம் நம்பர் 00 அருமையா கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாரு ஆயிஷா மார்க் அடியாடா மெயின் எவ்வளவு பாயிண்ட் 3 பாயிண்ட் கிளானோர் 3 பாயிண்ட் தள்ளி 15 கிளானோர் 15 வடவளம்பட்டு 13 கடைசி 2 நிமிடம் மட்டுமே ஆட்டத்தின் 2 நிமிடம் என்னதான் கேம் ஆனாலும் கூலா விளையாண்டாதான் ஜெயிக்க முடியும் 13 வடவளம்பட்டு கிளானோர் 15 13 2 புள்ளிகள் லீடிங்ல இருக்காங்க கிளானோர் இது எப்படி இருந்துச்சு பாயிண்ட் அசோக் சொல்லவே முடியாது திடீர்னு அவசரப்பட்டான்னு வை அருமையாக ரைட் ஆடுவார் 2 புள்ளியை தட்டி சென்றால் அதான் அவசரப்பட்டாங்க தொடவே இல்லை